கரூர் சம்பவம் தொடர்பாக அவதூறு கருத்து பதிவு செய்ததாக யூடியூபர் மாரிதாஸ் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பிரபல யூடியூபரான மாரிதாஸை சென்னையில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைத்துத்தான் சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து தற்போது மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அந்த அவரது எக்ஸ் வலைதளத்துல குறிப்பாக இந்த கரூர்ல நடந்த மரணம் தொடர்பாகவும் நீதிமன்றம் தொடர்பாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக இவர் அவதூறு கருத்துக்களை பரப்பியதற்காக தற்போது சென்னை சைபர் கிரைம் போலீசார் இந்த யூடியூபர் மாரிதாஸை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். நேற்று கூட ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டு இருந்தார். அதுல இந்த 41 பேர் இந்த கரூர் மரணம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடந்த போது இது தொடர்பாகவும் ஒரு அவதூறு கருத்தை ஒன்று அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தார். இந்த அவதூறு கருத்து தொடர்பாக தான் தற்போது சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது ஐடி ஆக்ட் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவதூறு பரப்புதல் என்ற பிரிவின் கீழையும் வழக்கு பதிவு செய்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல இவர் கடந்த சில நாட்களாக இது போன்ற திமுக அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்டு வருவதால அதன் மீதும் இவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.